சாய்வான மலைகளுக்கு இடையே அமைந்திருந்த அழகான சிறு கிராமத்தில் ஆர்த்தி என்ற துடிப்பு மிக்க சிறுமி வசித்து வந்தாள். அவளது உலகம் அவளது கற்பனையின் வண்ணங்களால் நிரம்பியிருந்தது. ஓவியம் மீதான அவளது அன்பு எல்லையற்றது. ஒவ்வொரு ஆண்டும் கிராமத்தில் ஒரு கலை போட்டி நடைபெறும். அது கிராமத்தின் கலாச்சார நிகழ்வுகளில் முக்கியமான ஒன்றாகும். ஆர்த்தி இந்த போட்டியில் வென்று தனது திறமையை நிரூபிக்க வேண்டும் என்று கனவு கண்டாள். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக முதல் பரிசு எப்போதும் அவள் கை நழுவி அவளது போட்டியாளரான நேஹா கைகளில் சென்று சேர்ந்தது. நேஹாவின் படைப்புகள் அவற்றின் துல்லியம் மற்றும் சிறப்புக்கு பெயர் பெற்றவை. இந்த ஆண்டு ஆர்த்தி தனது பங்களிப்புக்கு தன் இதயத்தையும் ஆன்மாவையும் அர்ப்பணிக்க முடிவு செய்தாள். அவள் தன் கலைப் பொருட்களால் நிறைந்த சிறிய அறையில் தூக்கமின்றி இரவுகளை கழித்தாள். அந்த அறை சுவர்கள் ஒவ்வொன்றும் அவளது கனவுகளின் கதையை சொல்லும். அந்த அறை பெயிண்ட் பிரஷ்கள், வண்ணமயமான பேலட்டுகள் மற்றும் முடிக்கப்படாத ஓவியங்கள் சிதறி கிடக்கும் ஒரு அற்புதமான குழப்பமாக இருந்தது. அவள் அயராது உழைத்து ஒரு தலைசிறந்த படைப்பை உருவாக்கினாள். கிராமத்தின் சந்தை வீதியின் சலசலப்பை சித்தரிக்கும் ஓவியம். அதில் நிறைந்திருந்த மகிழ்ச்சியையும் வாழ்க்கையையும் அப்படியே படம் பிடித்தாள். போட்டி நாளன்று நியாயாமோட்டல வரும்போது ஆர்த்தி தன் ஓவியத்தின் அருகில் பெருமையுடன் நின்றாள். முடிவுகள் அறிவிக்கப்படவிருக்கும் போது அவள் இதயம் துடித்தது. ஆனால் மீண்டும் முதல் பரிசு நேஹாவுக்கு கிடைத்தது. அவளது படைப்பு சிறந்து விளங்கியது. ஆர்த்தி நொறுங்கிப் போனாள். மக்கள் அவளது ஓவியத்தை பாராட்டிய போதிலும் தோல்வியின் ஏமாற்றம் அவளது திறமைகளை கேள்விக்குறியாக ஆக்கியது. வீட்டிற்கு நடந்து செல்லும்போது அவள் கசப்பாக நினைத்தாள், ஏன் நான் முயற்சிக்க வேண்டும்? நான் ஒரு கலைஞனாக இருக்க வேண்டியவள் இல்லை போலும். அன்று மாலை ஆர்த்தி தனது ஓவியத்தை தனது பக்கத்தில் உள்ள சுவரில் சாய்த்துக்கொண்டு மாடியில் அமர்ந்தாள். கேன்வாஸில் உள்ள பிரகாசமான வண்ணங்கள் அவளது கண்களுக்கு மங்கலாக தெரிந்தன. மென்மையான புன்னகையுடன் இருந்த அன்புள்ள மற்றும் ஞானமான மூதாட்டி அவளது பாட்டி ஆர்த்தியின் சோகத்தை கவனித்து அவளுடன் அமர்ந்தார். உன்னை என்ன வருத்தப்படுத்துகிறது என் அன்பே என்று அவள் கேட்டாள். மெதுவாக அவளது தோளில் கை வைத்தாள். ஆர்த்தி தனது உணர்வுகளை வெளிப்படுத்தினாள். தனது கடுமையான உழைப்பு, போட்டி மற்றும் அவளது ஏமாற்றம் பற்றி பேசினாள். அவளது பாட்டி கவனமாக கேட்டாள். அவளது முகம் அமைதியாகவும் சிந்தனைமிக்கதாகவும் இருந்தது. பின்னர் அவள், நீ நரி மற்றும் திராட்சை பழங்களின் கதையை நினைவில் கொள்கிறாயா என்று கேட்டாள். ஆம், ஆர்த்தி பதிலளித்தார். நரி ஒரு கொடியில் உயரமாக தொங்கிக் கொண்டிருந்த சில திராட்சைகளை சாப்பிட விரும்பியது. ஆனால் அது எவ்வளவு கடினமாக குதித்தாலும் அது அவற்றை அடைய முடியவில்லை. மனமுடைந்து அது நடந்து சென்று, திராட்சைகள் ஒருவேளை புளிப்பாக இருக்கும் என்று கூறியது. அவளது பாட்டி அறிந்தவாறு புன்னகைத்தார். சரியாக. நரி மிக விரைவில் விட்டுக் கொடுத்து திராட்சைகள் மதிப்புக்குரியவை அல்ல என்று முடிவு செய்தது. ஆனால் அது வேறு வழியை முயற்சித்திருந்தால் என்ன? ஒருவேளை நரிக்கு ஒரு ஏணி தேவையாக இருந்திருக்கலாம் அல்லது உதவி கேட்டிருக்கலாம். ஏதாவது ஒன்று எட்ட முடியாததாக தோன்றினாலும் அதற்காக பாடுபட தகுதியற்றது என்று அர்த்தமல்ல. ஆர்த்தி, நீங்கள் முயற்சி செய்யும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கற்றுக்கொண்டு வளர்கிறீர்கள். வெற்றி மட்டுமே உங்கள் முன்னேற்றத்தை காணும் வழி அல்ல. கடந்த சில வருடங்களில் உங்கள் கலை எவ்வளவு மேம்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். ஆர்த்தி மீண்டும் தனது ஓவியத்தை பார்த்து அதை வித்தியாசமாக பார்க்கத் தொடங்கினாள். அவளது பாட்டியின் வார்த்தைகள் அவள் இதயத்தில் புதிய நம்பிக்கையின் விதையை விதைத்தன. அடுத்த ஆண்டு ஆர்த்தி தனது பார்வையை மாற்ற முடிவு செய்தாள். வெற்றியைப் பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக தனது கைவினைத்திறனை ரசிப்பதில் கவனம் செலுத்தினாள். புதிய யோசனைகளை ஆராய்வது, வண்ணங்களுடன் சோதனைகள் செய்வது மற்றும் ஈர்ப்பிற்காக கலை கண்காட்சிகளை பார்வையிடுவது ஆகியவற்றில் தனது நாட்களை செலவிட்டாள். தைரியமான மற்றும் படைப்பாற்றல் மிக்க நுட்பங்களை முயற்சிக்க அவளை ஊக்குவித்த தனது வழிகாட்டியிடம் கூட ஆலோசனை கேட்டாள். போட்டி மீண்டும் வந்தபோது ஆர்த்தி கிராமத்தின் மீது அற்புதமான சூரிய உதயத்தை வரைந்தாள். புதிய நாளின் அழகை படம் பிடிக்கும் வகையில் சூடான வண்ணங்கள் மற்றும் மென்மையான நிழல்களை கலந்தாள். இந்த முறை அவள் தனது ஓவியத்தின் அருகில் நின்றபோது அவள் பெருமை மற்றும் மகிழ்ச்சியின் ஆழமான உணர்வை அனுபவித்தாள். முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது ஆர்த்தி முதல் பரிசை வெல்லவில்லை. ஆனால் அற்புதமான ஒன்று நடந்தது. பல கிராமவாசிகள் அவளிடம் வந்து அவளது படைப்பை பாராட்டினர். இது இதுவரை நீங்கள் வரைந்த மிகச்சிறந்த ஓவியம் என்று அவர்கள் கூறினர். கலைஞராக அவளது வளர்ச்சி மற்றும் அவர்களது பாராட்டு என்பது எந்த ஒரு பரிசையும் விட அதிகமானது என்பதை ஆர்த்தி உணர்ந்தாள். நீதி, உண்மையான வெற்றி பாராட்டுகளில் இல்லை, மாறாக சுய முன்னேற்றத்தின் பயணத்திலும் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவதில் உள்ள மகிழ்ச்சியிலும் தான் உள்ளது.